அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 5ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சாவே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நமக்கு ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குது. என்னென்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. முதல் வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் ஒரு சில விசேஷமான பரிகாரங்கள் சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதே போல் வளர்பெரிய வெள்ளியாகவும் இருக்குது. வளர்பெரிய வெள்ளினாலும் ஸ்பெஷல் பரிகாரம் வந்து உண்டு இல்லையா? இன்றைக்கி நமக்கு முதல் வெள்ளி வளர்பெரிய வெள்ளியாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பிறை தரிசனமும் வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை யார் பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும், செல்வ செழிப்பு வந்து மேலோங்கும், நோயற்ற வாழ்வு வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதம் 3ஆம் பிறையுமே நீங்கள் வந்து மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். அதுலேயும் ஒவ்வொரு மாதத்துக்கும் கிழமைக்கும் வந்து சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்போடு நம்ம சேர்த்து அந்த பிறை தரிசனம் பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை அமோகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லாங்க. செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளில் 3ஆம் பிறை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு மாதம்னு சொல்லியாச்சு இல்லையா? அதன்படி பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய இந்த கார்த்திகை மாதத்தில் வர 3ஆம் பிறை தரிசனம் சிவபெருமானையே நம்ம நேரில் பார்த்ததற்குண்டான பலனை வந்து கொடுக்குறோம். ஏன்னா சிவபெருமானுடைய தலைமுடியில் தான் இந்த பிறை சந்திரனை வந்து சூடி சந்திர சூடேஸ்வரராக வந்து காட்சி தருவார். சரிங்களா? அதனால் இந்த பிறை தரிசனத்தை யார் வந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் விட்டுறாதீங்க. இப்போ ஒருவேளை உங்கள் ஊரில் மழை மேகமூட்டமாக இருக்குது, வீட்டை சுற்றியும் அதிகப்படியான பில்டிங்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களால் மொட்டை மாடியில் நின்று கூட பிறைச்சந்திரனை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, மாலை ஒரு 6:45க்கு மேலே ஒரு 7:30க்குள்ளே நீங்கள் மேற்கு அடிவானத்தை பார்த்த மாதிரி நின்று அந்த பிறைச்சந்திரன் தெரியற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, எனக்கு நான் பொண்ணு பெருசாக வேலை செய்ய போகிறது இல்லைங்க மாதிரி நினச்சிங்கன்னா 108 முறை கூட நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையே வந்து அமோகமாக வந்து மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிலவு தெரியலினாலும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு சொல்லுங்கள். 2 கையும் ஏந்தின மாதிரி வச்சுக்கோங்க. யாசகம் கேட்குற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போவுமே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் கீழே வந்து நான் சொன்ன அந்த மந்திரத்தை ஒரு முறையாவது டைப் பண்ணுங்கள். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரி, அப்படியே இந்த வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் கார்த்திகை முதல் வெள்ளி வளர்பிறை வெள்ளி 3ஆம் பிறை தரிசனம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால மாலை ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்து பார்த்தரலாம். ஒரு சூட்சமமான பொருளை நம்ம வந்து விளக்கின் அடியில் வச்சு ஏற்றும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றமும் வந்து ஏற்படும். இப்போ இது விளக்கேற்றக்கூடிய முறை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் வந்து நிலைவாசலில் ஏற்றிடுங்க. நிலைவாசலில் ஏற்றுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா? நிலைவாசலில் கிச்சனில் அந்த மாதிரி வந்து ஏற்றிடுங்க. பீரியட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் இந்த விளக்கை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க. ஆனால் அவசியம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த விளக்கை அவசியமாக நீங்கள் ஏற்றுங்க. ஏன்னா தீபத்திற்குரிய மாதம்னு பார்க்கும்போதே வந்து இந்த கார்த்திகை மாதம் தான். அப்படிப்பட்ட விசேஷம் வாய்ந்த மாதத்தில் அதுவும் இந்த நல்ல நாள் அதுவுமா நான் சொல்கின்ற இந்த சூட்சம தீபத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னாவே அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சரிங்களா? சரி, இப்போ இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது மாலை 6 மணிக்கு நம்ம தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதனால் நீங்கள் 6 மணிலேருந்து 7:30 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க.
இல்லைன்னா 6:30லேருந்து 7:30 அப்படின்னாவது கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ பிறைச்சந்திரனுக்காக நம்ம ஏற்றோம் அப்படிங்கும்போது மாலை 6:30க்கு மேலே 6:45க்கு மேலே அந்த மாதிரி தான் வந்து தெரியும். நீங்கள் ஒரு 6:30ன்னு கணக்கு வச்சுட்டு 7:30 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மேலும் நான் சொன்ன இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய் ஓரையோடவும் சேர்ந்து வரும். தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க, திருமணம் தடையாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு அமையவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்க, அவங்க எல்லாரும் கூட இந்த தீபத்தை ஏற்றும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு விளக்கு கடியில் வைக்கிற மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு தட்டோ அல்லது ஒரு செம்பருத்தி இலையோ வெற்றிலையோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து தேவைப்படுது. இப்போ அது நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. மண்ணகல் எடுத்துகிட்டு அதையும் க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இதில் வந்து பஞ்சுத்திரி வந்து போடுங்க. அடுத்தது இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும். சரிங்களா? தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, காரிய சித்தி கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து கேள்வி வரும், வெள்ளிக்கிழமைனா நெய் தீபம் தானே நீங்கள் ஏற்ற சொல்லுவீங்க, இன்றைக்கி என்ன தேங்காய் எண்ணெய் ஊற்ற சொல்கிறீங்க அப்படின்ட்டு காரணம் வந்து இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ இந்த தட்டோ இலையோ எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க. பச்சரிசி தான் போடணும். அதனால் இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமானது, புனிதமானதுன்னு சொல்லலாம். அதாவது இதை வேக வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் இது வந்து குக் பண்ணாத அரிசி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் பச்சரிசி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் கிடச்சிச்சு அப்படின்னா கூட ஓகே தான். இப்போ அதை வந்து அந்த தட்டுலேயோ இலையிலையோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து தூவி விடுங்க. இது மேலே கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் வந்து தூவி விடுங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த மண்ணகலை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த விளக்குக்குள்ளே, அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்குன்னு பாருங்கள், இந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளாரையும் ஒரு 2-3 பச்சரிசி, துளி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், இதையும் வந்துட்டு நீங்கள் போடுங்க. மஞ்சத்தூளை போடும்போது உங்களுடைய இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும், இந்த தம் ஃபிங்கர் அந்த பாயிண்டிங் 2ஆல் இப்படி எடுத்து அப்படியே வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க. சரிங்களா? அப்படி எடுத்து அதில் வர அளவுக்கு நீங்கள் அப்படியே வந்து அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டுடுங்க. இப்போது இதை வந்து பீரியட்ஸ் எல்லாம் இல்லைங்கிறவங்க பூஜை அறையில் வடக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு. அல்லது இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா மேற்கில் தான் வந்துட்டு உதிக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மேற்கு திசை பார்த்த மாதிரியும் வந்துட்டு ஏற்றி வைக்கலாம். சரிங்களா? வடக்குங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரியது, அதனால் அந்த மாதிரியும் ஏற்றலாம். மேற்கு இன்றைக்கி சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாளாக வந்திருக்குது, அவர் அந்த பக்கம் தான் உதயமாவாருங்கிறனால அந்த பக்கம் பார்த்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ஏற்றி வைக்கலாம். அதே போல் நிலைவாசல் வந்து நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு அப்படிங்கும்போது இப்போ நிலைவாசலில் உள்பக்கம் வீட்டை பார்த்த மாதிரி இந்த தீபத்தை வந்து நீங்கள் அந்த படியில் வந்து வச்சுருங்க. பீரியட்ஸாக இருக்கிறவங்க வந்து நிலைவாசல் ஏற்ற சொன்னோம் இல்லையா, நீங்கள் வந்து உள்பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் வீடு வந்து வடக்கு வாசலாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மேற்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றுங்க. வீட்டை பார்த்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா அது வந்து தெற்கு முகம் பார்த்த மாதிரி ஏறிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது மாதிரி வந்து வேண்டாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மேற்கு திசை பார்த்த மாதிரியே வந்து ஏற்றி வைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டை பார்த்த மாதிரி ஏற்றும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே மேற்கு திசை பார்த்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் வடக்கு வாசல் வச்சுருக்கிறவங்க வீட்டை பார்த்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா அது தெற்கு முகம் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த தவறை பண்ணாதீங்க. நீங்கள் தெற்கு சவுத்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் விளக்கை திருப்பி வச்சு ஏற்றுங்க. இது அப்படியே தானாகவே மலையேறினாலும் தவறு கிடையாது. அந்த மாதிரியே விட்டுருங்க. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கு சுற்றி நம்ம அரிசி போட்டோம் இல்லையா, தட்டுலேயோ இப்போ இலையிலையோ, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து தானமாக கொடுத்துருங்க. இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமோகமான வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய இந்த ஒரு தீபத்தை அனைவரும் இன்று மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளார ஏற்றி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.